உங்கள் பகுதியின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா? அங்கு வரும் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். டாப் ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் முகாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபெமிலியரே பார்த்தீங்கன்னா அந்த யானை சவாரிங்கிறது அங்கே ஃபெமிலியரு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஒரு நான் போன வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த சவாரியை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறனாலே அங்கே ஒரு நாளே அங்கே இருக்கிற அங்கே இதை வச்சு தான் நம்ம போவோம், அங்கே என்னென்ன இது இருக்குன்னு. பட் ஆனால் ஒவ்வொன்றையும் நிறுத்திட்டே வராங்க. அவங்க ஒவ்வொரு இதையும் ஸ்டாப் பண்ணும்போது அங்கே அந்த சுற்றுலாத்தலங்கிறதுக்கு அந்த இதே அது போயிடும். கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடவடிக்கை எடுத்து எதுவுமே ஸ்டாப் பண்ணாமல் இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ பேர் வந்து அங்கே இருக்க மக்களோட வாழ்வாதாரம் உயரும், எல்லாமே உயரும். நம்ம இங்கே போனோம், அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாரோட இதுவும் வந்து உயரும், மக்களோட வரி எண்ணிக்கை அதிகரிக்கும், அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் உயருங்கிறது என்னோட கருத்து. வனத்துறை பார்த்திங்கன்னா ஓவரால் போடுறாங்க, ஏதோ பேருக்கு தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க, டிக்கெட் கொடுக்குறதோட அவங்க நிப்பாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலும், ஒரு வெளியூர்லேருந்து வராங்க, சுற்றுலாத்தலங்கிறதே எல்லாமே லோக்கல் இருக்கும் வரமாட்டாங்க. எல்லாம் வெளி பக்கம் ஃபாரின்லேருந்து எங்கேருந்து வேணாலும் வரலாம். அதை வந்து வழி நடத்துறது வந்து கவர்மெண்ட்டு. அந்த கவர்மெண்ட்டை சுற்றி இருக்க வனத்துறைக்கு கீழே இருக்கிற ஆளுங்க தான் அதை கரெக்டான முறைப்படுத்தி இது பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல வழி நடத்துறதுலும் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆலியார், வால்பாறை இந்த மாதிரியெல்லாம் நம்ம போகும்போது அங்கே சரியான பார்க்கிங் வசதி இல்லை. இப்போ நம்ம ஒரு பார்க்கிங்க்கு ஒரு 30 ரூபா 50 ரூபா கட்டி டோக்கன் போட்டு வண்டி நிப்பாட்டிட்டு போகிறோம். ஆனால் சண்டே மாதிரி மற்ற டேஸ்லனால் பரவாயில்ல, சண்டே மாதிரி ஹாலிடேஸில் நிறைய மக்கள் கூடுற இடம். அப்போது அந்த பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். ஸோ வந்து வண்டி நம்ம திரும்பி எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். அதுவும் இல்லாமல் அந்த வண்டியில் நிறையா உடைக்கப்படுது, நிறையனா சரியாக பாதுகாக்க ஆள் இல்லை. இப்போது நம்ம டோக்கன் போடுறோம்னா அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டியோ யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கணும். ஆனால் சரியாக ப்ராப்பராக யாருமே அங்கேருந்து அது மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஆலியார் டேமுக்கு அங்கே இருக்கிற பார்க்குக்கெலாம் வருவாங்க சார். அது வீக் டேஸ்லலாம் வரப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சம்டைம்ஸ் மழை பெய்யறப்ப மக்கள் வந்து ஒரு இடத்துல போய் கூடுறதுக்கு வந்து மேற்கூரை எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் மேலே சறுக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. இந்த மழையிலே நனைஞ்சிட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுறாங்க. சம்டைம்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழிப்பறை வசதியும் சரியாக இல்லாதனால அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.